வெல்கம் டு தங்க முட்டை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மேகி பக்கோடா பார்க்க போகிறோம். இந்த பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களாம் ஒன் டைம் செஞ்சு கொடுத்தா அதை தான் கேட்பாங்க. ஒரு 200 கிராம் தண்ணியை ஊற்றிட்டு அதில் நம்ம ஒரு பாக்கெட் மேகியை போடணும். இந்த மேகியை முழுசாக தான் போடணும், லைட்டாக தான் உடச்சி விடணும், ரொம்ப உடச்சி விடக்கூடாது. முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது தண்ணியில் வேக வைக்கணும். ரொம்ப வேகாமல், ரொம்ப கம்மியாகவும் வேகாமல், மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வைக்கணும். நான் இன்றைக்கி ஒரு மேகி தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி மேகி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதனால் நான் இந்த மேகியில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு மேகியை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அந்த மேகி மசாலா ஒரு பாக்கெட்டு, கருவேப்பிலை, உப்பு, கொத்தமல்லி போட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். 1/2 கப்பு கடலை மாவு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயமும் கடலை மாவும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த மேகியை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். கடலை மாவு அந்த பேக்கும் இது மேகியும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பக்கோடா பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்பையும் பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சு அந்த பக்கோடா பதத்துக்கு வர வைங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்கள் செஞ்சு கொடுத்தா திருப்பி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயணும். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதும் அதில் நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பொரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அது பொரிஞ்சிருச்சு. அதனால் நான் ஒன்றா மேகியை போடுறேன். இந்த பக்கோடாவை நீங்கள் ஒன் டைம் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க திரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சாப்பிடணும்னு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு இந்த பக்கோடா ரொம்ப பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டால் கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த பக்கோடாவை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த செய்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா ப்ரௌனிஷாக வர்ற மாதிரி நம்ம ரொம்ப அழுத்தி நம்ம அதை எடுக்கக்கூடாது. லைட்டாக நல்லா ப்ரௌனிஷாக அந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. டிஷ்யூ பேப்பர் எண்ணெயை எடுத்துக்கிறோம். ஒரு பிளேட்டுக்கு இதை டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.